வெல்கம் டு கிரேசி விலாக்ஸ் மக்களே. ஆஃப்டர் லாங் டேஸ்க்கு அப்புறம் ஒரு ஃபுல் வீடியோ வர நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. இன்னைக்கு ஒரு புது கண்டென்ட்டோட உங்ககிட்ட வந்திருக்கோம். அது என்ன வீடியோ அப்படின்னா அது உள்ள போய் பாருங்க. அதுக்கு முன்னாடி ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம், நம்ம சேனலுக்கு ஒரு புதுசா ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் ஆக போறாரு. எப்படி இருக்கீங்க? ஹாய் गाइस, நம்ம சேனலுக்கு புதுசா ஒருத்தர் வந்திருக்காரு. சொல்லுங்க, உங்களை பத்தி சொல்லுங்க. உங்க பேரு? உங்களை பத்தி என்ன சொல்றேன்? பேர் சசிகரன். நம்ம இந்த மாதிரி வீடியோ போகணும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. தம்பி நம்ம வீடு என் ஏரியா பக்கத்துல தான் இருக்காரு. ஆமா, சரி ஷூட் போனா கூப்பிடுங்கன்னு சொன்னா கூப்பிட்டுருக்காரு. நீங்க வந்திருக்கோம். ஆமா, இதுக்கப்புறம் வர எல்லா வீடியோலயும் நம்ம அண்ணனும் இருப்பாரு. எல்லாம் சேர்ந்து வேற லெவல்ல வீடியோ. இன்னைக்கு ஒரு வேற லெவல் கண்டென்ட் இருக்கு ப்ரோ. பிராங்க் வீடியோ இருக்கு, பயங்கரமா பண்றோம். செம்ம சீன் இது இன்னைக்கு. பிராங்க் வீடியோ தான் இன்னைக்கு. நம்ம சேனல்ல வரைக்கும் பிராங்க் வீடியோ போட்டதே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் பிராங்க் வீடியோ எடுத்து போட போறோம். எப்படி வருது என்ன? சரி ப்ரோ, மோகன் தொடக்கத்தை நம்ம சாமி கும்பிட்டோம். அதான் சாமியை கும்பிட்டு இதுல ஸ்டார்ட் பண்ணுவோம். வாங்க. இது எங்க நாட்டார் மங்கத்துல இந்த முருகன் கோயில் இருக்கு. ரொம்ப பவர்ஃபுல்லான கோயில். இந்த கோயில்ல நான் சாமி கும்பிட்டு போன மறுநாள் ஏகப்பட்ட ப்ரொமோஷன் வீடியோ எல்லாம் நான் எடுத்திருக்கேன். நிறைய இப்போ அதான் இந்த 200 சப்ஸ்கிரைபர்ஸ் கூட ரீச் ஆக போறதுக்கு இந்த கோயில் ஒரு காரணம் தான். ஓகேவா? சரி வாங்க, ஸ்பாட்டுக்கு போயிட்டு கலக்குவோம். ஓகே கைஸ், எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கட்டுமன்னார் கோயில் நடிப்பு அரக்கன் குட்டி ராமராஜ் அவர் வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். ஏன்னா அவரு நிக்கிறோம். இப்ப என்ன மாதிரி பிராங்க்னு உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். ஆக்சுவலா நான் ஒரு கதை எதுனா ஒரு டைரக்டர், இவர் என்னோட ப்ரொடியூசர். இப்போ போயிட்டு அவர் நம்ம நிறைய சீன்லாம் நான் எடுத்து வச்சிருக்கேன். அதெல்லாம் நடிக்க சொல்லி அவர் அப்பப்ப கலாய்ச்சி அவர் டென்ஷன் ஆகுறாரா நல்ல அடி வாங்கிட்டு ஓடி வர மாதிரி பாருங்க. அவர் வீட்டுல தான் போறோம், இருக்கு ஆள் இருக்காரா என்னன்னு தெரியல. அதுக்கு முன்னாடி ஒரு பில்டப் கொடுக்குறோம். நீங்க நான் போலாமா? வெளியே உட்காந்துருக்காரா? வேற லெவல்ல வெளியே உட்காந்துருக்காரு. நீங்க வாங்க. உள்ள போயிட்டாரு. பார்த்தோன்னே கொஞ்சம் வெக்கப்பட்டு உள்ள போயிட்டாரு கைஸ். பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேகல், அதனால அதுக்கு வெக்க வெட்டு போகல் இருக்காதுங்களா பின்ன. வாங்க. அப்புறம் அரட்டைகள் ஆரம்பம். வேற உள்ள போறாங்க எல்லாரும். ஃபர்ஸ்ட் வீடியோங்க கொஞ்சம் நர்வஸா வேற இருக்கு. ஸ்கிரிப்ட் அங்க இருக்கு. சரி வாங்க பாத்துருங்க. என்ன குரல் மட்டும் கேக்குது, ஆளை காணோம். நல்லா இருக்கீங்களா? நல்லா நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஒரு ஆக்டிங் எடுத்துட்டு இருக்கீங்க. ஒண்ணும் இல்ல, என் தம்பி ஒரு கதை ஒண்ணு வச்சிருக்காப்ல, ஷார்ட் ஃபிலிம் மாதிரி. நான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம். நீங்க தான் ஹீரோவா நடிக்கணும். சரி உள்ள வாங்க. ஹீரோ நீங்க நடிக்கிறதா சொல்லுங்க. உள்ள வாங்க. ஹீரோவா நடிக்கிறீங்கன்னா சொல்லுங்க, உள்ள வரலாம். நான் போய் ஹீரோவா நடிக்க முடியுமா? இதெல்லாம் என்ன? ஒரு அப்பா கேரக்டர் தான், வேற ஒண்ணும் இல்ல. காட்டுமார்க்குள்ள நீங்க தான் ஹீரோ. என்னென்ன சொல்றோம் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறோம். ஒரு அப்பா கேரக்டர், வேற ஒண்ணும் உள்ள வாங்க. உள்ள வாங்க, போலாம். முடியல மேல வழக்கம் சங்கு வச்சுப்பீங்களா? வாங்க ஒரு படம் ஒண்ணு பயங்கரமா எடுத்து போறோம். அவர் தான் டைரக்டர். என் பேர் இது ஸ்ரீராம். என்ன ப்ரோ உன் பேரை கேக்குறாங்க? இதுங்கிற ஸ்ரீராம் சொல்றது. நான் டைரக்டர் ஸ்ரீராம் சொல்லலான்னு வந்தேன். ஓகே. டேய் சும்மாறா, திடீர்னு சொல்லாம கொள்ளாம வந்துருக்கீங்களா? அதுதான் முடிச்சிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தேன். அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வாங்க. நான் அப்படியே சொன்னேன் ப்ரோ, கால் பண்ணி சென்னை ஒரு மூவி உண்மையிலே கிளம்பிட்டேன். நைட் 8 மணிக்கு பஸ் சிதம்பரம் போய் கிளம்பிடுவான். நாளைக்கு ஒரு நாள் மூவி. நான் உங்களை டிராப் பண்றேன். மூவில ஒரு கேரக்டர் டைமே இல்லையா உங்களுக்கு? டைமே இல்லாம ஒரு இதுல இருந்திருக்காங்க. நம்ம நான் உங்களை சென்னையில டிராப் பண்ணிட்டு வரேன். போயிட்டு இன்னைக்கு போறோம். நம்ம படம் எங்க தெரியுமா? இதுல நியூயார்க்ல ஃளைட் எல்லாம் புக் பண்ணிடுவோம். இல்ல இப்ப நீங்க உண்மையிலே சீரியஸா சீரியஸா ஸ்கிரிப்ட் சொல்லுங்க ப்ரோ. ஸ்கிரிப்ட் சொல்லுங்க ப்ரோ. எந்த ஒரு நான் சத்தியமா பார்த்ததே இல்ல. உங்க ரெண்டு பேரும் இங்கதான் உடையார்குடி சூர்யா ப்ரோ சொன்னீங்கல்ல. போயிட்டு இந்த வாரம் ஃபுல்லா ஷூட் இருக்கு, ஆனா நான் வரலன்ட்டேன். ஏன்னா எங்க படத்தை பண்ணணும்ல, அதையும் பண்ணணும். இல்ல ஆல்ரெடி நான் புக்கிங்ல தான் இருக்கிறேன். 6ஆம் தேதி காப்பி தர்றாங்க. நாளைக்கு ஷூட்டிங் வச்சுக்கலாம்னு நினைச்சோம். என்ன எப்படி ஆயிடுச்சு? இப்ப எங்களுக்கு ஏதாவது டைம் ஒதுக்குவீங்களா? என்ன ஒதுக்குங்க? நாளைக்கும் ஒரு மாசம் 2 மாசம் ஷூட் இருக்கு. பாரின் போங்க. ஸ்கிரிப்ட் எடுத்துருவாங்க ப்ரோ. நீங்க ஸ்கிரிப்ட் எடுத்துருவாங்க ப்ரோ. எப்ப பாரின் இப்ப நீங்க ஒத்துட்டீங்கன்னா அடுத்து ஷெட்யூல் ரெடி பண்ணி உங்கள்ட்ட கொடுத்துருவோம். நீங்க ஏத்த மாதிரி ப்ரோ ஸ்கிரிப்ட் காட்டுங்க ப்ரோ. எடுக்கலீங்க உண்மையிலே பாஸ்போர்ட். 2
இது வந்து ஹேர் ஸ்டைல்லாம் என்ன இப்படி வளர்க்கணும், நீங்க என்ன பண்ணுவீங்க? ஃபங்க்லாம் வளர்க்குவீங்க. எது ஏற்கனவே ஃபங்க் இருக்கு, ஆனா இது பத்தாது, இன்னும் கொஞ்சம் வேணும். இன்னும் வருமா? தாடி எல்லாம் இப்படி வேணும். இது இந்த Bro, அதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம் ப்ரோ. இதோட இருந்தது நேத்தா போய் கட் பண்ணிட்டோம். இதோட முடி இருந்ததா? ஆமா. என்ன ப்ரோ சரி, என்ன சாப்பிடுறீங்க? ஃபர்ஸ்ட் நீங்க வந்து எங்களை அக்செப்ட் பண்ணுங்க, அப்பதான் நான் அதான் இப்ப படத்துக்கு ஓகே இது கதையை சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட். அதான் சொல்ல எனக்கு வந்து எந்த மூவிக்குமே ஷார்ட் பிலிம்க்கு வந்து ஸ்டோரி நான் கேட்கவே மாட்டேன். வேற எல்லாம் டக்குன்னு சொல்லுங்க. உண்மையிலேயே அது எனக்கு பிடிக்காது. அதான் என்ன கேரக்டர் இருந்தாலும் ஓகே. ஆமா. அதான் என்ன கரெக்டா என்ன காஸ்டியூம் கேட்பேன், எங்க ஷூட் லேடிஸ் கரெக்டா இருந்தாலும் அதுல ஓகே, ஒண்ணும் பிரச்சனை இல்லை. ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது. நீங்க ட்ரெண்டிங்க பாத்துங்க நம்ம ஊர்ல. அதுதான் நான் கேட்பேங்க. ஸ்பாட்ல போயிட்டு என்ன சொல்றாங்க ஸ்கிரிப்ட் கூட நான் வாங்கி படிக்க மாட்டேன். ஏன்னா படிக்க தெரியாது. எனக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நான் ஆக்ட் பண்ணிடுவேன். ஓகே சூப்பர். இந்த கதையை சொல்லி எனக்கு ஒரு டிப்ரெஷன். இது கூட படம் நடிச்சிருக்கீங்களா? நான் நடிச்சேன். என்ன படம்? 2011 கல்லறை கதல் ஒரு மூவி. சரி, அந்த டிவியை முதல்ல ஆஃப் பண்ணுங்க. யூத் படம் ஓடுது, அது யூத் பாக்குறாரு. தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன் நானு. அதுதான் நாங்க பாத்துட்டு இருந்தோம். யூத்தா மாறலாம். யூத்னு ஒரு விஜய் மூவி ஒண்ணு இருக்குல்ல, ஆமா அது ஆமா, கிடையாது. பழைய படம். அது கிடையாது, இது ஒரு நியூ யூத். அடுத்த யூத் தேவை. நான் வந்து 6 மூவி பண்ணிருக்கேன். நாளைக்கு பண்ண போறது வந்து 7வது மூவி. சூப்பர் சூப்பர் ஏழு. சூப்பர். யாரு? ஆனா வந்து ரொனால்டோ. எவ்வளோட நிக்காத 100 அடிக்கிறோம் நாங்க. ஆமா. இந்த மந்த் எந்த 100 அடிக்கிறோம். ஓகே, நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. நீங்க இப்படியே வந்தீங்க. Bro. எப்படி உங்களுக்கு வீடு தெரியும்? ப்ரோ உங்க வீடு ரோட்ல ஒரு குழந்தைய கேட்டா கூட அங்கதான் இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. அந்த அளவுக்கு நீங்க ஃபேமஸா இருக்கீங்க. காட்டலாம். ஏய் என்னைய வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே. மேப்ல போடும் குட்டி ராமராஜ் வீடு எங்க இருக்குன்னு போட்டோ வந்துருச்சு. வந்துருச்சா? ஆமா கண்டிப்பா வருங்க. நீங்க வேணா உங்க போன் எடுங்க, மொபைல் எடுத்து போட்டு போங்க. ரெடி பண்ணி வச்சிட்டீங்களா? தலையில இருக்கு. இப்ப நீங்க ஒத்துக்கிட்டாதான் அந்த கதையை சொல்ல முடியும். உங்கள்ட்ட சொல்லி நீங்க வெளில போயிட்டீங்கன்னா பாருங்க என்ன நீங்க வந்து எந்த மாசம் ஸ்டார்ட் பண்றீங்கன்னு சொல்லுங்க. ஆனா ஸ்கிரிப்ட் பேப்பர்லாம் நான் படிக்க மாட்டேன். ஏன்னா செட் ஆகாது. படிக்க தெரியாது. படிக்க தெரியாது இல்ல, படிப்பேன் நானு. சாரி தமிழ் படிப்பீங்களா இங்கிலீஷ் படிப்பீங்களா? இங்கிலீஷ் மலையாளம் கன்னடம் எல்லாமே மலையாளம் பேசுவேன், திரும்பி பேச தெரியும். அவங்க பேசுறது எனக்கு புரிஞ்சுக்க தெரியும், ஆனா திரும்பி ஆல் ஓவர் இந்தியாலும் அப்ப எல்லாம் ஃபுல்லா கலக்குவீங்க. சூப்பர் ஸ்டார் அப்ப வெளிநாடு ரஜினி மாதிரி. ஏன்னா ஆல் ஏரியாவிலயும் ஐயா கில்லிடா. சரி, என்ன விஷயமா நீங்க படம் சொல்லிருக்கோம். நீங்க தான் ஆக்டர். இப்போ இல்ல, நீங்க சொல்றது என்னால நம்ப முடியாதா? ஃபுல் காமிச்சதுன்னு இப்பதான் ஸ்கிரிப்ட் பேப்பரே காட்டுறோம் உங்ககிட்ட. இப்பதான் ஸ்டார்ட் பண்றோம். முட்டையாட்டி வெளில சொல்லாதீங்க. உள்ள பண்ணுங்க. சைக்கோ த்ரில்லர் ஷார்ட் பிலிம் டைரக்டட் பை என் பேர் ஸ்ரீராம். ப்ரொடியூசர் பேர் எங்க ப்ரோ? ஷார்ட் ஃபிலிம் பண்ணி ப்ரோ ப்ரொடியூசர் பேர் எங்க ப்ரோ? ப்ரொடியூசர் வேற உட்கார்ந்துருக்காரு. ப்ரொடியூசர் பேர் எங்க? ப்ரொடியூசர் நான் போறேன் ப்ரோ. அப்ப எங்க எதுக்கு இதெல்லாம்? ஆமா ஆமா உண்மைதான். ஏன் நான் டைரக்டர் என் கைக்கு நம்மளுக்கு தெரியாது. இன்னொரு ஒரு வச்சு தெரியாது. film வந்து மெயினா வந்து ப்ரொடியூசர் தான், அதுக்கப்புறம் தான் டைரக்டர், அடுத்ததான் வந்து ஆர்டிஸ்ட். அந்த அளவுக்கு சரி, நம்ம தெரியுமா தெரியாத மன்னார்ல. ஆனா உங்களுக்கு தெரியாதுன்றாரு. ஸ்டார் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம். 2 கடை வச்சிருக்கோம் மன்னார்குடியில. சாலகர்ல ஒண்ணு, இந்த கையில ஒண்ணு வாய்ப்பை வச்சிருக்கோம். யூஸ் பண்ணி அவரு ப்ரொமோஷன் பண்ணிட்டாரு. அந்த யாரும் தெரியுமா தெரியாத நம்ம கடை ஸ்ரீ சக்தி பழைய இரும்பு கடை. நான் ஒரு ஒண்ணும் இல்ல. சரி நாளைக்கு ஒரு வந்து பாருங்க ஃபாரின்ல ஷூட் நியூயார்க். சரி, அங்க வந்து ஒரு பெரிய பங்களா அவங்க எடுக்க போறோம். அவருக்கு கிட்டத்தட்ட அவர் சேர்த்து வச்சது இது வரைக்கும் ஒரு கல்யாணம் கூட பண்ணாம இப்ப எல்லாத்தையும் காசு சேர்த்து வச்சு இந்த படத்துக்காக வீடியோ எடுத்துதான் கல்யாணம் பண்ணணும். படத்தை எடுத்துக்கலாம். ஒரு 40 லட்சம். அந்த ஏன் நம்ம நாட்டுல, நம்ம தமிழ்நாட்டுல நீங்க எடுத்தாங்க, ஏன் ஃபாரின்ல எடுத்தீங்க? அந்த இல்ல இப்ப ஃபாரினுக்கு போனாதான் அந்த ஒரு வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? தமிழ்நாட்டு என்ன மூவியோட நேம்? அது இப்ப சொல்ல முடியாது. நீங்க நடிக்கிறீங்க எல்லாம் சொன்னா உங்களுக்கு இப்பயே உங்களுக்கு எல்லாமே கொடுத்து இப்பயே கேரவன் வெளில நிக்குது. அப்படியே தூக்கி போயிட்டே இருப்போம். அடைப்பு எல்லாத்தையும் நான் பாஸ்போர்ட்லாம் தேவை நாங்க பாத்துக்கிறோம். இத்தனை மூவி பண்ணிருக்கேன், கேரவன் நான் யூஸ் பண்ணல. எறும்பு படத்துல மட்டும்தான் கேரவன் யூஸ் பண்ணேன். அதுல நான் ஒரு சீன் தான் பண்ணேன். அதுக்கே உங்களுக்கு கேரவன் கொடுத்துருக்காங்க. ஆமா, கண்டிப்பா கொடுத்தேன். அவங்களாம் திட்டலாம். ப்ரோ கேரன் வேணும். அந்த கேரன் நினைச்சு போறோம். டாடா ஏசி ரெடி பண்ணி வச்சு தெரியாதுல்ல. நாங்க வந்து என்ன பண்ணி வச்சிருக்கோம், ஒரு குடிசை மாதிரி கட்டி அது உள்ளதான். ஏய் நீங்க எல்லாம் பைத்தியமாடா? நீங்க மெண்டலா? சத்தியம் பண்ணுங்க, சத்தியம் பண்ணு. நீ மெண்டலா? நீனு டாடா ஏசி தொட்டில கட்டி வச்சிருக்கோம். வந்து பிபி ஏத்துறீங்க, டென்ஷன் பண்றீங்க. ஐயோ சாரி. இல்ல உண்மையிலேயே உங்கள்ட்ட ஒரு நம்ம ஹீரோக்கு வர டென்ஷன் கொஞ்சம் ஆகுது. யாரும் ஏன்னா எங்க வீட்டுக்கு
ஏற்கனவே 2 டைரக்டர் வந்து என்கிட்ட கதை சொல்லிட்டு எனக்கு அட்வான்ஸ் பண்ணிட்டு டைரக்ட் மாஞ்சிட்டார். நீ உருட்டுமா உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. டைம் இல்ல இப்ப. இல்ல அவங்க இல்ல, இங்க லோக்கல்ல உள்ளவங்க, அவங்க சென்னையில இருந்தாங்க. ஒண்ணும் இல்ல, நீங்க தாடி வளர்க்கணும். நம்ம நினைச்சதோட வேற லெவல்ல இருக்காரு. ஆனா இன்டர்நேஷனல் தாடி லெவல்ல வளர்க்கணும். தாடி நான் வளர்ப்பேன், ஆனா வந்து இது மாதிரி ஒயிட் 2 நாளுக்குள்ள இந்த மாதிரி பிளாக்கா வராது. ப்ரோ 2 நாள் இல்ல, நாளைக்கு ஆடிஷன் பண்றோம். ஆடிஷன் நாளைக்கு நியூ இயர் கிளம்பிடலாமா? அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசக்கூடாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணும் இல்லையா? நியூயார்க்கு எப்படி வந்து எத்தனை மணி பஸ் நியூயார்க்கு? நான் அந்த சீரம் தரேன் உங்களுக்கு. நைட்டா தடவிட்டு இப்படியே படுத்துவேன். தாடி வேணாம், தலையில முடி வளர்த்து இங்க அந்த இது தடவிட்டு அங்க போட்டீங்கன்னா இருக்கிறது கொட்டிடுங்க. அப்ப நான் எப்படி உங்களை வச்சு ஹீரோ மெட்டீரியல் யூஸ் பண்றது? இதெல்லாம் படுத்துருக்கணும் ஃபேன்ல, தலையை மட்டும் வச்சுட்டு. இங்க எல்லாம் காற்று வந்து படுறப்ப உங்களுக்கு வேகமா வளர்ந்துருவாரு. அதான் உண்மையா. ஐயோ இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. அந்த மூவில எனக்கு என்ன கேரக்டர் ப்ரோ என்ன ப்ரோ ஹீரோங்கற அப்புறம் என்ன கேரக்டர்? இது வந்து நம்புற மாதிரி படிங்க. என்ன ஏதோ ஒரு நீங்களே எடுத்துக்கோங்க. அது ஸ்டார் ஆலன் எல்லாம் ஃபுல்லா சீனு எந்த நடக்குது கண்டினியூஸ். ஒரு படத்தோட ஸ்கிரிப்ட் எழுதணுமோ அதே மாதிரி எழுதி வச்சிருக்கேன். இது பாட்டு வேற இருக்குங்க பாருங்க. எவ்வளவு வயசு பசங்களா ஹீரோ வாய்ப்பு கேட்டு அலையிறாங்க. அவங்களுக்கு அந்த வாய்ப்பு இருந்தாலும் நான் உங்களை ஹீரோ பண்ணலாமே. நீங்க இருந்தாலும் ப்ரொடியூசர் ஆச்சே. எனக்கு ஹீரோல இன்ட்ரெஸ்ட் இல்ல, எனக்கு ப்ரொடியூசர் தான். இருங்க, காட்டுமார் கோயில் ஒரு ஹீரோனா அது நீங்க தான். ஏதாவது ஒண்ணு புதுசு புதுசா செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நம்ம ஊர்க்காரங்களை வச்சு பண்ணணும்ன்ற. உங்களை தாண்டி யார்ட்டாவது போனா நம்ம காட்டுமார் கோயில்ன்ற ஊரு அந்த அளவுக்கு ரீச் ஆகணும் உங்களை வச்சு பண்றோம். ஏன் இப்போ யார்ட்டாவது போய் கேட்டோம்னு வச்சுக்கோங்க, ஏன் இவரு லிட்டில் ஸ்டார் இவரு குட்டி ராமராஜ் அவர் வச்சு பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. எங்களுக்கு வர எல்லாரும் ஆரம்பத்துல வந்து எனக்கு சத்தியமா சொல்ற பொய் சொல்ல, உங்களுக்கு காமெடியா சொல்ல, என் ஹீரோ வாய்ப்பு வந்தது. நம்ம படத்துல நடிச்சா ரொம்ப ஃபேமஸ் ஆகணும் இருந்திருக்கு. அதனால கடவுள் வந்து தலையில கொரோனாவுக்கு அப்புறம் தான் எனக்கு ஆக்டிங்ல இன்ட்ரெஸ்ட் வருது. ப்ரோ ஹீரோ இருக்குது ப்ரோ. கொரோனா எனக்கு வரல, கொரோனா டைத்துக்கு அப்புறம் தான் எனக்கு நடிக்கணும்னு ஒரு இருக்குது ப்ரோ. அங்க எப்படி ப்ரோ முடியும்? இது ஏசிலாம் வரா, நாங்களே எல்லாம் வச்சிருக்கோம். இது உங்களுக்கு கெஸ்ட் ஹவுஸா இல்ல உண்மையிலே வீடு, சொந்த வீடு அங்க இருக்குது. அது எத்தனை ஒரு 1000 உங்களுடைய டைரக்டர் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தா பேட்டி கொடுக்குறதுக்கு ஃபேமிலியோட இங்க இருக்கும். அந்த வீட்லயும் இருக்கும், இங்க இருக்கும். ரெண்டுலயும் மாறி மாறி டபுள் ஆக்டிங். கேளுங்க, இந்த கதையை வந்து தனுஷ் சார்ட்ட எடுத்துட்டு போலான்னு நான் இப்ப ரெடி ஆயிட்டோம். போற வழியில பார்த்தா உங்க ஞாபகம் வந்தது. சரி நம்ம ஊர்ல இவ்வளவு பெரிய ஆக்டர் இருக்கிற போன் தள்ளிட்டு போ ரீல்ஸ் வந்து அவங்க குட்டி ராமராஜ் பேசுறேன். நீங்க தானே வரீங்க. எல்லாரோட யங்ஸ்டரா இருக்கிறது நம்ம. ஆமா பைத்தியக்காரத்தமா பேசிட்டே கூடாது. நானும் பாத்துட்டே இருக்கேன், பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. அதனாலதான் நம்ம இப்ப ட்ரெண்டிங்ல ஸ்பைடர்மேன் படம் வந்திருக்கு. தான் ரிலீஸ் ஆச்சு. அந்த டிஷர்ட் போட்டு உட்காந்துருக்காங்க இல்லையா? அதுக்கு ஸ்பைடர்மேனுக்கே ப்ரொமோஷன் பண்றாங்க. அது கொலாபரேஷன்ல போயிடுச்சு. ஸ்பைடர்மேன் நேத்து வந்தா வேற ஒரு டிஷர்ட் போடுங்க. அது ஜாக்கி சான் படம் வருதா நம்மளுக்கே தெரியல. உலகிட்டு இருக்காரு அவர் எல்லாத்தையும். அவன் நடிக்க போற படத்தெல்லாம் உணராதீங்க. இவருக்கு ஒரு பேர் வைக்கணும். இது குட்டி ராமராஜ். எனக்கு புச்சின்னு பேர் இருக்கு. புச்சியா? புச்சி மாதிரி இருக்கல்ல, டோரா புச்சி பேக்லாம் அப்ப மாட்டிட்டு போறாருல, அதனால அதுக்குள்ள லாக்ஸ் கணக்குல பணம் வச்சிருப்பாரு. அதை தொடாதீங்க. டக்குன்னு ஏதாவது துப்பாக்கி எடுத்து ஏந்திரிங்க அப்படின்ட்டு வரோம். ஏன்னா மாட்டுத்தோலை செஞ்சதா மான் தோலை செஞ்சதா ஏன் தோல்ல செஞ்சது அப்படின்ட்டு தெரியல. இது வந்து நான் வாங்கினது. வாங்கினீங்களா ஆனீங்களா தூக்குனீங்களான்னு தெரியல. எங்க போனாலும் இதே பிராண்ட் தான் ப்ரோ. மாட்டிட்டே போனீங்கன்னா அந்த மேக்கப் நானும் சொல்லிட்டு நம்ம ஊர் போலீஸ் ஸ்டேஷன்ல இதுக்கு பிரச்சனை நடந்தது ப்ரோ. ஓ அது எனக்கு தெரியல. வெள்ளிக்கிழமை முன்னாடி வந்திருந்தாங்க ஃபாரினர். அவங்க பேக் காணும்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. இந்த பேக் தானே அது? ஓ அவங்களுக்கு மாதிரி தெரியுது. அதான் நான் பார்த்தேன் அந்த நியூஸ். கால் பண்ணுமா அவங்களுக்கு? நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா ஃபர்ஸ்ட் எடுத்து காட்டுறேன்னு சொன்னாரு. இப்ப பர்சனல் சொல்றோம். இவர்தான். அப்ப அது உள்ள ஏதோ இருக்கு. பேக் அந்த மாதிரிலாம் பண்ணிருக்க மாட்டாங்க. பர்ஸ் வச்சிருக்கீங்க, அதை ஓபன் பண்ணி காட்டினா என்ன பர்ஸே கிடையாது. நான் ஜிபே வச்சிருப்பேன். நான் பர்ஸ் வச்சுக்க மாட்டேன். என்ன ப்ரொடியூசர் ரொம்ப நேரம் வெயிட் பண்றீங்க? என்ன சாரி ப்ரோ போனுங்க, மணி ஆகுதுங்க. எனக்கு என்ன எதுக்கு கதைக்கு சொல்றதுலாம் நம்புறோம். எனக்கு நிறைய சினிமா வாய்ப்பு வருது. ஆனா வந்து வேற ஆக்டிங் தான் வரும். அப்பா அண்ணன் ரோலு, ஹீரோ கிடைக்கல கஷ்டப்படுற ஹீரோ ரோல் நீங்களே ஏன் வயசானு சொல்றீங்க? யங்ஸ்டர் தான் உங்களை தேடி வந்துரும். அப்ப ட்ரெண்டிங்ல ஸ்பைடர்மேன் ட்ரெஸ் போட்டிருக்கீங்க. 46 வயசான மாதிரி தெரியலையே. ஓகே, இப்ப வந்து படம் வந்து வெளிநாட்டுல எடுக்க போறோம். அதுக்கு ஒத்துவீங்களா ஃபர்ஸ்ட்?
அதுக்கு ஓகேன்னா சொல்லுங்க. இப்ப இது ஃபிளைட் புக் பண்ணிட்டீங்களா உங்களுக்கு? ரைட் தானே ப்ரோ, மாட்டு வண்டி ரெடியா இருக்கு ப்ரோ. அது பஸ் வேணா புக் பண்ணுங்க. மாட்டு வண்டியில போகும் ப்ரோ, பட்ஜெட் காமெடியா இருக்கா உங்களுக்கு? அப்படியே ஒரு ஷூட் அதுலயே மாட்டு வண்டியில இருந்து போற காமெடி ரோலும் பண்றீங்களா அப்ப? நீங்க போட்டு அட்வான்ஸ் முடிங்க ப்ரோ, கிளம்புவோம். அதான் ப்ரோ. சி ப்ரோ 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 ஆக்டர் நீங்க பிரதர்னே கூப்பிடுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீங்க எப்படி வேணாலும் கூப்பிடுங்க. என்ன சொல்றீங்க? ஆக்டிங் அந்த அக்ரிமெண்ட்ல பேப்பரை கையெழுத்து வாங்க ப்ரோ. கையெழுத்து வாங்கிட்டு கையெழுத்துல நான் எந்த இதுலயுமே வந்து அக்ரிமெண்ட்ல கையெழுத்துலாம் கை நாட்டு வச்சிருவாரு. அப்ப கை நாட்டா? கை நாட்டுல வச்சுக்க மாட்டேன், கையெழுத்து போடுவான். கருப்பு மயில வைப்பீங்களா சிவப்பு மயில வைப்பீங்களா? எடுத்து தேய்ச்சிட்டு ப்ளூ கலர் பேனா அவ்வளவுதான் இருக்கும். ப்ளூ கலர் பேனா. நீங்க வந்து உண்மையிலே உங்களை பார்த்தா சினிமா எடுக்கிற மாதிரி எனக்கு சரி. தெரியுது. இப்ப இல்ல உண்மையிலே நீங்க ஏதோ வந்து என்ன கலாய்க்கிறதுக்காக வந்து நாங்க பண்ண மாட்டோம். யூடியூப்ல இருந்து எப்படி வர முடியும்? இல்ல இப்ப கதை உங்களுக்கு 95 பக்கம் உட்காந்து அதான் 1000 பேர் நாட்டுல கையில எடுத்துட்டு சுத்திட்டு தான் இருக்காங்க. படம் பண்ண போறேன் எல்லாம் பாடா இருக்காங்க. ஃப்ராடு. ஆமா ஆமா ஆமா